ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் டேஸ்டியான பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்த்துடலாம். இது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஹோல் ஸ்பைசஸ், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பன்னீர், இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயன்றதுனால 2 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி மீடியம் சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரணும். தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காரத்துக்கு ரெட் சில்லி பவுடரும் பச்சை மிளகாவும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கலந்து விட்டுட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரேவி மாதிரி இருக்கணும். பன்னீர் போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். பாஸ்மதி ரைஸ்னால், நார்மல் ரைஸ்னால் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஜென்டலாக கிளறணும். ரொம்ப கிளறணுன்னா அரிசிலாம் உடஞ்சிரும். மூடி போட்டு ஆவி வந்ததும் திறந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போவும் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு காரம் செக் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனும் ஆல்ல வச்சுக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆவி வந்ததும் விசில் போட்டு சிம்மில் 11 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா
சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உதிரியான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.